₹1001 காணிக்கையை கொடுத்துட்டு மாடை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தா. என்னோட கால ராமு என்னை விட்டு மறைஞ்சது எனக்கு மீண்டும் நான் வர முடியலை. பேர் காங்கேயம் தான் கூப்பிட்டேன். நான் அந்த தையில் பொங்கலில் அவுக்க போகிறேன். அவுக்க போகும்போது நான் ராமுன்னு பேர் வச்சு அவுக்க போகிறேன். மதுரை ஜல்லிக்கட்டு வீரமங்கை செல்வராணியின் ராமு உயிர் பிரிந்த சோகம். இந்த ஆண்டு ராமுவின் களத்தில் யார்? $1001 காணிக்கை கொடுத்து மாட்டை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. 18 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை இன்று ராமு என்னை விட்டு போயிருச்சு என்ற கனத்த கண்ணீருடன் பேச தொடங்கினார் மதுரை மேலூர் சென்னக்கரப்பட்டியைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைக்காக கல்யாணமே பண்ணி கொள்ளாத வீரமங்கையான செல்வராணி. நாங்கள் எங்கள் வீட்டில் மாடு நிற்கி காலை எங்கள் வீட்டில் சின்ன நிற்கி. அப்போ நான் சின்ன ஆள் கொண்டு வரேன். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்குண்டா ஓடுவேன், ரேஸுக்குண்டா போய் ஓட போய் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்னான்னு கேட்டீங்கன்னா, அப்போ எங்கள் அப்பா ஒரே ஆள். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நாங்கள் 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைகளில் யாருக்குமே இந்த மாட்டு விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. மாடு கொண்டு போகணும் அவுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மாடெல்லாம் கொண்டு போக முடியாது, மாடு ஓடி போயிடும், மாடு பிடி விட்டு போனால் அசிங்கமாக போயிடும் அப்படின்றது. அது மாடு வேணாம், ஜல்லிக்கட்டுக்கு மாடெல்லாம் கொண்டு போக வேணாம், எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பற்றி கேட்க மாட்டேன். அது எதுவுமே நான் கேட்க மாட்டேன். அப்போ மாடு வாங்குறதுக்குன்னா எங்களுக்கு பூராமே எல்லாமே சொத்தெல்லாம் அடிபட்டு போச்சு. மாடு வச்சு வளர்க்குறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தேன். அப்புறம் நானாக யோசித்து நம்ம மாடை வளர்த்தே ஆகணுன்றது என்னோட தீர்மானம். தம்பி என் பொம்பளை பிள்ளை அவுக்குது, நாளைக்கு மாடு வாடிக்கையில் போய் அவுக்குது, அது தகுதியமாக தானே அவுக்குன்றது. அவன் என்ன செய்கிறேன், ஒரு மாடு இந்த ராமை போய் எனக்கு வாங்கி கொடுக்குறேன். நாமனூரில் வாங்கி மண்ணேன்ற அவங்க சிங்கப்பூரில் இருந்தா. அப்போ இருக்கும்போது இந்த மாடை போய் என்னை கூட்டி போய் காட்ட போகும்போது அது பயங்கரமாக பாஞ்சிச்சு. இப்போ அவகிட்ட எக்குத்தப்பான விலைக்கு வாசிக்க அந்த மாட்டை கேட்குறாங்க. அவங்க அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மாடு பிடிக்குதான்னு கேட்டாங்க மலேசியாவில் இருந்து. எனக்கு மாடு பிடிக்குது, அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது அப்படின்ட்டு அவங்க எந்த வார்த்தையுமே சொல்லாமல் ₹1001 காணிக்கையை கொடுத்துட்டு மாடை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தா. அது என்கிட்ட 18 வருஷம் எனக்கு சம்பாரிச்சு எல்லாம் கொடுத்துச்சு. 18 வருஷம் சம்பாரிச்சு உயிரை அடங்கையிலோட சம்பாரிச்சு கொடுத்துச்சு. அது இன்னைக்கு என்னை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு 17 நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப இழப்பு. எனக்கு எவ்வளவு 7 பேர் எங்கள் வீட்டில் இறந்துருந்தாலும் போயிருந்தாலும் எனக்கு அந்த இழப்பு இல்லை. என்னோட கால ராமு என்னை விட்டு மறைஞ்சது எனக்கு மீண்டும் நான் வர முடியலை. அந்நாளிலிருந்து ராமுவுடன் செல்வராணி தொடங்கிய பயணமெல்லாம் பரிசு, புகழ், பெயர், பெருமை மட்டும்தான். தான் பிறந்த சொந்த ஊரில் ஜல்லிக்கட்டு காளையை களத்தில் இறக்கி வென்ற மங்கை என பல பெருமைகளை அள்ளி கொடுத்து குடும்பத்திற்கே சோறு போட்ட ராமு ஒரே நாளில் செல்வராணியிடம் இருந்து வயது மூப்பு காரணமாக நீங்கா விடைபெற்று சென்றது. அன்றைய நாளில் இருந்து செல்வராணியின் உலகமே இருண்டு போனது. கல்யாணம் ஆகி போகணுன்றது அந்த எண்ணத்திலே கிடையாது. காலை வளர்க்கணும், ஜல்லிக்கட்டில் இறக்கணும், மாட்டை அவுக்கணுன்றதே குறிக்கோள்லேயே இருந்துச்சு. அதுக்கு என்னோட பக்கப்பலயமாக இருந்தது எங்கள் பிள்ளை. எல்லாத்துக்குமே போய் சந்திச்சு வந்துருக்கு, எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துருக்கு. அது முதிக்காத இடமே இருந்திருக்கு. அதை வச்சு தானே நான் உலகத்தையே பார்த்தேன். இல்லை, இது பறித்து வாங்கினதே.
2017 வாங்குச்சு கண்டில். இப்போ நான் அந்த மாடை அந்த காளையை வளர்த்து இப்போ வளர்த்து 3 வருஷமாச்சு அதை அவுத்துக்கிட்டு இருக்கேன். அது பேர் என்ன? அது என்ன இனம்? காங்கேயம் அது. உங்களோட பேர் என்ன? அந்த பேருக்கு நாங்கள் பேர் காங்கேயம் தான் கூப்பிட்டேன். நான் அந்த தையில் பொங்கலில் அவுக்க போகிறேன். அவுக்க போகும்போது நான் ராமுன்னு பேர் வச்சு அவுக்க போகிறேன். அவர் எப்படி விளையாடுவார்? பெரிய அவுத்துருப்பீங்க. அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வரும். நல்லா அடித்து கட்டினா தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா வரும். எங்கெல்லாம் இறக்கிருக்காங்க? அது பாலமேட்டில் இப்போ அவுத்திருக்கேன். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இங்கே பாலமேடு, சக்குடி, இதில் மட்டும்தான் அவுத்திருக்கேன். அப்போதான் அதுக்கு வயசு வந்துச்சு. அப்போதான் அவுத்திருக்கேன். இப்போ இந்த மாடு நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? எத்தனை வயசில் வாங்கிட்டு? இது நரிக்குடியில் நத்த குளத்தில் வாங்கிட்டு வந்தேன். வயசு என்ன இருக்கு? வயசு அதுக்கு 6 வயசு. 6 வயசு. இந்த வருஷம் எப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோக்கனுக்கு தான் இப்போ பிரச்சனை. இல்லை, புது மாடு என்ன மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நடக்க விட்டுருக்கோம், நீச்சல் போட்டிருக்கோம், மாடை குத்த விட்டுருக்குறோம், மாடு பிடிச்சி நடக்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். தீவனமும் பருத்தி விதை, துவரந்தூசி, கோயம்புத்தோடு எல்லாமே வச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இவங்க விளையாட்டு எப்படி இருக்கு எதிர்பார்க்க? நல்லா விளையாட முடியும் எதிர்பார்த்துருக்கேன். என்னோட ராமுதே அதுக்கு துணையாக இருக்கணும். அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வர முடியுது எனக்கு நம்பிக்கை. நாட்டிற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த வீரமங்கைகள் வாழ்ந்த தமிழகத்தில் தனது ஜல்லிக்கட்டு காளைக்காக தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்த வீரமங்கை வாழ்ந்த மண் தான் மதுரை மண் என்ற பெருமை செல்வராணிக்கே உரித்தானது.